ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது தான், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் சொல்ல முடியுமா, இல்லைன்னா குழந்தைகள் படிக்கிற விஷயத்தில் நீங்கள் சில விஷயங்கள் படிப்பை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டேரட் கார்டு ரீடிங் பண்ணதில்லை. சரி வாங்க இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. நம்ம எப்பயும் போல் நம்ம டேரட் கார்டு ரீடிங் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை உங்கள் குழந்தைகள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எப்படி இருக்கும், வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அந்த எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியுமா, அவங்க அதில் வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு டியூட்டர். ஓகே, உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் வருது. ஃபஸ்ட்டு கார்டு குழந்தைகளுக்காக. குழந்தைகள் ஒரு நல்ல டீச்சர் கண் பார்வையிலையோ, இல்லைன்னா ஒரு டியூட்டர், அதாவது டியூஷன் படிக்கிற டியூஷன் மாஸ்டர் சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் படிப்பில் கண்டிப்பாக ஷைன் பண்ணுவாங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு அவங்க ஃபீமேல் டீச்சராக இருந்தால் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக படிக்க வச்சு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் உங்களோட குழந்தைகளோட கவனம் வேறு எதுலேயும் போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளோட கவனம் திசை திருப்புறதுக்கான ஒரு நிறைய இப்போ வந்துடுச்சு இல்லையா, செல்ஃபோன் வந்ததுலேருந்தே குழந்தைகள் படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது உங்கள் ஸ்டடீஸ் அவங்க ஸ்டடீஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெரியவங்க நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காதல் வலையில் சிக்காமல் இருக்கணும். ஓகே, நீங்கள் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், இந்த உங்களோட படிப்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ அவங்க ஃப்ரெண்டே கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொன்னால் நீங்கள் போகாமல் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டடி டைமை விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கோ, இல்லைனா அவங்க கால் பண்ணி அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் படிப்பை விட்டுட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸாமோட அந்த தயார் பண்ணுற அந்த டைமிங் மிஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நீங்கள் கவனத்தை திசை திருப்புறதுக்கு உங்களுக்கு பல வழிகளிலும் ஒரு சோதனை மாதிரி வரும். ஆனால் அதெல்லாம் மீறி தான் நீங்கள் உங்களோட படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட ஸ்டடீஸ்க்காக. ஓகே, அவங்க ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு வெளியூரில் போய் நீங்கள் படிக்கிறதுக்கோ, இல்லை ஆன்லைனில் நீங்கள் வேறு ஊரில் இருப்பாங்க அவங்க, ஆனால் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அதில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே, உங்களோட குழந்தைகள் கார்டு ரெண்டுமே நம்ம பார்க்குறதுனால ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வருது. உங்களோட குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு தாய்மை அன்போடு நடந்துக்கணும். அவங்கள ரொம்ப நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ உங்களோட கேர் நிறைய இருந்தது அப்படின்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் குழந்தைகள் மோஸ்ட்லி மேஷ ராசியாக இருக்கலாம், இல்லை விருச்சிக ராசியாக இருக்கலாம், இல்லைனா மீன ராசியாக இருக்கலாம். ஓகே, இந்த 3 ராசிகளில் ஒரு ராசியாக இருக்கலாம். தனுசு ராசியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒரு பெண்ணுங்க
அதாவது வந்து அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஜெலசி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்களோட நீங்கள் வந்து படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து உங்களை வந்து ஒரு ஜெலஸோட வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து கண் முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து செய்யலாம். ஓகே, நீங்கள் இப்போ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து அப்படி வந்து மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஓகே, தேவையில்லாத ஒரு விஷயங்களில் போய் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பழைய விஷயங்கள் முடிஞ்சு புதிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்க போது ஒரு புது சாப்டருக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து கன்னி ராசி, சிம்ம ராசி, இல்லைனா கன்னி லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கலாம், மேஷம் லக்னம் மேஷ ராசியாக இருக்கலாம். ஓகே, இதை பார்க்குறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுற நீங்கள். ஓகே, ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்க வேண்டாம். ஓகே, அவங்க வந்து உங்கள் கேரக்டரை பற்றியோ இல்லை மற்றது இப்போ ரொம்ப ஹெட் வெயிட் ஆகிட்ட எங்கிட்டலாம் பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இன்னும் வேலை கிடச்சிட்டா நீங்களெல்லாம் மதிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்கள் வந்து அதை கேர் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட கோல் எதுவோ அதை மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, குழந்தைகளுக்கு வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கண்காணிப்பில் அவங்க கண்டிப்பாக இருக்கணுங்க. உங்களோட கண்காணிப்பு இருக்கும்போது தான் உங்கள் குழந்தைகள் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து அவங்கள மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நல்ல ஜாப் வர வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பதவியோட ஒரு ஹை சேலரியோட நல்ல பொசிஷனோட ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரபஞ்சம் வந்து அதுக்கு உங்களை அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம் வந்து எழுத போகிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வந்து செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீ எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக என்ன பிரபஞ்சம் வந்து என்ன செய்தியை சொல்ல காத்திருக்கிறாங்க? சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. ஓகே, சந்தோஷமாக இருங்க, நல்லா படிங்க. நைட்டு வந்து 11 வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். படித்து முடிச்சுட்டு அந்த நைட்டு 11:11க்கு நீங்கள் வந்து உங்களோட விஷயம் வந்து பிரபஞ்சத்திட்ட தெரிவிக்கணும். விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்க போகுது, உங்களுக்கு எந்த ஜாப் பிடிக்குமோ அந்த ஜாபை வந்து விஷுவலைஸ் பண்ணி நீங்களே வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து அந்த பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் இப்போ கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மற்ற வேலை எல்லா விஷயம் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் அதை ஜாபுக்கு வந்து போகும்போது தான் அதோட வேல்யூ தெரியும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் நல்ல சக்ஸஸாக அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இடையில வந்து எனக்கு இல்லை ஒரு ட்ரெயின் ஆகுறது, இல்லை என்னால் முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
உங்களே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களால் கண்டிப்பாக வந்து முடியும். ஓகே, நீங்கள் வந்து மற்றவங்க வந்து உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை இவ்வளோ பெரிய எக்ஸாம்லாம் நீ எழுதி பாஸ் பண்ண முடியாது, அது ரொம்ப டஃப்பு அப்படி இப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்காதீங்க. சில பேர் வந்து கைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் கைட்ஸ் உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் காது கொடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மற்றவங்க ஹெல்ப் கொடுக்கலையே, அவங்க நமக்கு ஏமாற்றிட்டாங்களே, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். ஓகே, நீங்கள் வந்து எதையுமே நினச்சி கலங்கி ஒரு இடத்துல நின்றாதீங்க. நீங்கள் கடல் போல் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாய்ப்புகளை வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக ப்ரே பண்ணிட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உங்களை வந்து கீழே விழுகணும், நீங்கள் வந்து நல்ல மேலே ஏறி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த முருகன் அருளால், அந்த சிவன் அருளால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்களுக்கு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஏஞ்சல் கார்டு அது வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஜாபாக இருக்கலாம் அப்படின்னா, சீருடை பணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து இப்போ யூனிஃபார்ம் போட்டு செய்கிற ஒர்க்கு, இப்போ போலீஸாக இருக்கலாம். ஓகே, இல்லை வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிராஃபிக் போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ ஃபயர் சர்வீஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க சொல்கிறாங்க. ஓகே, போலீஸ்லேயே வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லைன் இருக்கும். ஓகே, அதாவது அதாவது லைன்னா எப்படின்னா பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்ட் கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கேற்ற கண்டிப்பாக ஒரு இது போஸ்ட் கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து ஆர்மியில் செலக்ட் ஆவீங்க. ஆர்மியில் வந்து போய் ஒர்க் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு இதுவும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் ஆல் த பெஸ்ட்டு சொல்கிறாங்க. பொக்கே கொடுக்குறாங்க பாருங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சி உங்களுக்கு வந்து எல்லாரும் பொக்கே கொடுத்து விஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்து என்ன செய்தி சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காம்ப்ரமைஸ், சில விஷயங்கள் வேணும்னா சில விஷயங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க போகணும். நமக்கு தூக்கம் முக்கியம், நமக்கு வந்து வெளியில் சுற்றுறது முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எவ்வளோ வந்து நீங்கள் எப்படி பாஸ் பண்ண முடியும். சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுத்துக்கணும். விட்டு கொடுத்து போகும்போது தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது உண்மை தானே. இட்ஸ் அப் டு யூ. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. மனசை ஒருமுகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாபு கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்போ படிக்கிற நேரம் ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேரம். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சம். ஓகே, ஆல் த பெஸ்ட்டுங்க. இவங்க எல்லாரும் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ஆல் த பெஸ்ட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.